இந்த இங்கனைக்கு இருக்குது முட்டை, இங்கனைக்கு முட்டை இருக்குது பாருங்க. இல்லை இங்கனைக்கு பாம்பு முட்டையா இந்த omelette போட்டு பாரு சரி. பாம்பு முட்டை omelette போட்டு பாம்பு குட்டி வருமா? காடை முட்டைன்னு சுவர் தானே, பாம்பு முட்டையிலே என்ன தெரியும் குடிச்சு நாகராஜாவாக மாறிது. ஸ்மெல் வேறு லெவல் ஆகிக்குது. குடிக்கேன் சுவர் தானே, விழுந்தா தூக்கிட்டு போகணுமே, ஏற்கனவே கால் வலி. இது வந்து நாங்கள் சுட்ட தேங்காய் ரொட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ரொட்டி. அதே போல் இது வந்து நாங்கள் காட்டில் தேடி எடுத்த காடை முட்டையை வந்து அப்படி ஆக்கி வச்சுருக்கோம். அதே போல் இன்றைக்கி வந்து வெங்காய சம்பல்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இப்போ வச்சு. ஹாய் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். நான் 5 மாதமாக எந்த ஒரு வீடியோவும் போடலை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காலில் வந்து இன்ஜுரிஸ் ஆகிருந்துச்சு. அதனால் மெடிசின் பெட் ரெஸ்ட்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு. அதனால் விளாக்ஸும் நிறைய நாள் 5 மாதம் நினைக்கிறேன், 5 மாதமாக போடலை. இப்போ ஒரு விளாக்னு வந்துக்கிறோம். இன்னும் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லை, அதனால் கொஞ்சம் ரிஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு இந்த கோல்ட துணையோடு வந்து இன்னொரு அட்வென்ச்சர் ஒன்று செய்வோம்னு சொல்லி தான் வந்துக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொட்டை விளாக் இல்லை. இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டுக்கு கிட்டிக்கிற காட்டில் வந்து காடை முட்டைகள் இருக்குன்னு சொல்லி என் தம்பியோடு சேர்ந்து இந்த காடை முட்டைகளை சேகரிக்கிறது தான் இன்றைக்கி போகிறோம். காடை முட்டை கிடக்குதா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்க. காடை முட்டை மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து எங்களோட பின்னுக்கு விலங்குதாக இருக்குது. இந்த காட்டில் வந்து நிறைய மயில்கள், காட்டு கோழிகள், அதே போல் முள்ளம் பன்றிகள், குட்டி மான்கள், சருகு மான்கள் போன்றவை வந்து போகிற இடம் ஒன்று தான். அதனால் இந்த சீசனில் வந்து காடைகள் நிறைய இருக்குது. அதான் பார்க்க போகிறோம். காடை முட்டைகள் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்படின்னா வாங்க காடை முட்டை வேட்டைக்கு ரெடியாகவும் வீடியோவுக்கு போகலாம் வாங்க. இப்போ பாருங்கள், முள்ளம்பன்றி ஈக்கின்னு சொன்னேன் தானே, அந்த முள்ளம்பன்றி வந்து இதில் வந்து உங்களுக்கு விலங்குது ஆகிக்கும் பாருங்கள். தேங்காய் ஒன்று அப்படியே தின்னுட்டு போட்டிக்குது பாருங்கள், அப்படியே செஞ்சு போட்டிக்குது. முள்ளம்பன்றிகள் இந்த இடங்கள்லாம் நிறையவே ஈக்குன்னு சொல்லலாம். காட்டுக்கால போகணும். காடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு தம்பிக்கிட்ட கேட்டு பார்ப்போம், காடையை பற்றி தெரியுமான்னு. காடையை பற்றி தெரியுமா? கோழியா? கோழின்னு சொல்கிறான். காடை வந்து கோழி வகை இனத்தை சேர்ந்தது தான். அது வந்து ஒரு சின்ன குருவி உண்டு. சின்ன குருவி வகைகள் வந்து பறவை இனத்தை சேர்ந்து உண்டு. அது வந்து என்ன சொல்கிற, வீடுகளில் வளர்க்குற பறவைகள் மாதிரியே தான். சின்ன இது உண்டு, சொற்ப தூரங்கள், சின்ன தூரம் வந்து அது வந்து பறந்து போகக்கூடிய ஒரு பறவை இனம் ஒன்று தான். அது வந்து அடுத்து வந்து நல்ல பயந்த சுபாவம் உடைய ஒரு குட்டி கோழின்னு தான் சொல்லலாம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால், அது வந்து எங்கே முட்டையிடும்னு சொல்லி, அது எங்கே முட்டை விடும்னு ஒரு ஐடியா ஒண்டிக்குதா? நிலத்திர முட்டை விடும்னு சொல்கிறான், தெரிஞ்சிருக்கு போல். அந்த பறவைனம் வந்து கூடு கட்டி முட்டையிடாது. அது வந்து கீழே நிலத்தில் சருகுகள், மரத்தோட வேர்கள் கடியில் தான் அந்த காடை வந்து முட்டை விடும். காடை கோழின்னு சொல்லுவோம். அது வந்து சருகுகள், அதுக்கப்புறம் அந்த நிழல் ஆய்க்கக்கூடிய இடங்களில் தான் முட்டையிடும். அது வந்து கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பறவைனம் ஒன்று தாங்க. நாங்கள் தேடி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல. அப்படியே நொண்டி போடுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு இது ஒன்று தான். நீதா முட்டை வாய் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறான் தம்பி. போய்ட்டு பார்ப்போம். காடை முட்டை தெரியுமா? இது omelette போட்டு பாருங்க. இப்போ பாம்பு முட்டையா? இந்த omelette போட்டு பாரு சரி. பாம்பு முட்டை omelette போட்டு பாம்பு குட்டி வருமா? காடை முட்டையாக இருந்தால் மஞ்சள் கரு வருமா? எத்தனை முட்டை? 4 முட்டை போட்டுருக்கீங்களா? மரத்து கீழே விடுவேன். அது வந்து தாவரங்களுக்கு கீழே இன்னலாய்க்கக்கூடிய இடங்கள்லையும்
நிலத்தடின்னு சொன்னால் மரத்தோட வேர்க்கடி அதுவரை இதில் தான் முட்டை போடும். இன்னும் 4 போட்டிக்குது. காடைக்கோழி வந்து சாதாரணமாக வந்து 15 to 25 முட்டை வரங்காட்டி போடும். அது பயந்த நிலை இருந்துச்சுன்னா தான் இப்படி 4-5 முட்டை போடும். இன்றைக்கி உடஞ்சி வா வரும். நாங்கள் இந்த இடத்துல வந்து முட்டை வந்து 4 எடுத்தோம். 4 முட்டையில் ஒரு முட்டை வந்து உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்துச்சி. சாதாரணமாக வந்து அது வந்து நிறைய முட்டைகள் விடும். 15 to 25 மேலே முட்டைகள் விடும். பயந்த நிலையில் இருந்துச்சுன்னா தான் முட்டை வந்து குறவிடும். அந்த முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டும் பாருங்கள். காடை முட்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அதை முட்டை வந்து சின்னதாக இருக்கும். கோழி முட்டை மாதிரியில் சின்ன முட்டை. அந்த முட்டையில் வந்து கருப்பு கலர் டொட்டியும் இல்லாட்டி ப்ரௌன் கலர் டொட்டியும், இதுதான் அந்த காடை முட்டைன்னு சொல்லலாம். பருமனில் வந்து சின்னதாகவே தான் காணப்படும் பாருங்கள். ஆனால் இது வந்து சக்தி தெரியுமா இது எவ்வளோ பவர்ண்டு. இது வந்து சாதாரண நாட்டுக்கோழி முட்டையை விட 3 மடங்கு வந்து புரதத்தட்டு வந்து கூடின ஒரு முட்டை இனம் தான் இது. நிறைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. என்னென்னு சொல்லி முட்டையை தேடிட்டு அப்படி சொல்கிறோம். எங்களுக்கு வந்து நிறைய முட்டை தேவை இல்லைண்ணா. 5 முட்டை போதுமா உனக்கு? இது சின்ன முட்டைன்னு ஒரு வாய்க்கும் போதாது. ஒரு 10 முட்டை மாதிரி தேடி எடுத்துக்கொண்டு அப்படியே போகும். மீதி முட்டை நாங்கள் எடுக்கலை. பார்ப்போம், இன்னும் போய்ட்டு பார்ப்போம். இன்னும் கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா கூட்டமாக வாழ்கிற சுட்டி கிட்ட தான் முட்டைகள் போட்டுருக்கும். போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆறு முட்டை தேடி கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு போதுமாகிக்கும் முட்டைகள் வந்து. ஏன்னா 2 பேர் தானே, பெருசாக தேவையில்லை. இந்த சுற்றுமுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகள் இனங்கள் கத்துறவங்களுக்கு கேட்குதாகும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்களில் முந்தி குரங்குகள் வந்துச்சு, இப்போ வாரம் இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள். நாங்கள் அந்த ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி இருந்து பார்த்துட்டு ஒன்றா கண்டுபிடிச்ச முட்டை வந்து இங்கே தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் தேடிட்டு தான் வந்திருந்தோம். இந்த இடங்களில் முள்ளம்பன்றிகளும் நடமாட்டம் மிக்குது. பாருங்கள் நிறைய பறவை இனங்கள் சத்தம் கேட்கா. கோப்பை எடுத்துட்டு நான் இந்த ஏரியா கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். இங்கே டீக்கு தான் வந்து காடை முட்டை வந்து ரொம்பவே சக்திகள் கூடன்னு தான் சொல்லலாம். அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிரச்சனை இருந்தால் கொடுப்பாங்க. அந்த இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி முட்டை கொஞ்சம் இருக்குது பாருங்க. இல்லை இன்றைக்கி 3 முட்டை இருக்குது. ஒரு முட்டை எடுப்போம். ஒரு முட்டை எடுப்போம். பாவம் குஞ்சு படிக்கிறது. அதில் ஒரு முட்டை உடஞ்சிச்சு தானே. சரியா, மீதி முட்டை 2 அப்படியே வச்சுக்கிறேன் பாருங்கள். அது வந்து குஞ்சு பறிக்கிறது. பார்த்துப்போ பாம்பிக்கும் காலத்துக்குன்னு ஒன்றும் வேலை. இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோன்னு சொன்னால் வீட்டில் யாரும் இல்லை. அதனால தான் இது நடந்தேன்னு கேள்விப்பட்டோம். முடிஞ்சு செத்த கதை. பாப்பா நாய் கத்துது, வருமா தெரியலை. என்னடா சரி நாய் வந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு. பாப்போம் விசில் அடித்து பாப்போம் வருதான்னு சொல்லி. வரு இதா வந்துட்டான் வேட்டைக்காரன். அடே முட்டையை குடிச்சிருவேன், எடுத்துக்கோ. இந்த வேட்டைக்காரன் வந்துட்டான். அவன் விசில் அடித்தான். அந்த தூரத்துலேருந்து அப்படியே வந்துக்குது. ஓடு 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 போ, மேலே இரு. ஓகே, வேட்டைக்காரன் வந்துட்டான். எண்ணிக்கைக்கு முட்டை காடை முட்டை வேணுமா? கோப்பை வெட்டுறா. எனக்கு 2 லக்கையும் பண்ணிக்கணும். கோப்பையும் முட்டையும் முடையாமல் காலு முடைஞ்ச ஆள்கிட்ட தந்தால் நல்லா தான் இருக்கும்.
என்னைக்கு முட்டை ஓகே. இந்த இடங்களில் வந்து சின்ன காலத்தில் வந்து நாங்கள்லாம் விளையாடின இடம். அம்மா கடியான் ஐயோ கடியான். சின்ன காலத்தில் வந்து இது பெரிய குகை மாதிரி இருந்துச்சு. சரிம்மா உனக்கு தெரியாதானே? இன்றைக்கி வந்து நான் படக்குகைன்னு சொல்கிற பெரிய குகை ஒன்று இருந்துச்சு சின்ன காலத்தில். இதுக்கு மேலே பாருங்க, இதுதான் அந்த இடம். அப்புறம் நான் சின்ன வயசில் இங்கே தான் வந்து விளையாட்டு இது உள்ளுக்கெல்லாம் காட்டலுக்கா. ஓ கல்லாம் போலீஸ் விளையாடுற எங்கள் ரொம்ப மாதிரிலாம் பயம் காட்டுறேன்னா இங்கேருந்து பாம்பு வாருன்னு சொல்லி பெரிய பாம்பு. இது ஃபுல்லாக காடாக இருந்துச்சு. இரமணிக்கா கிலாக்காலாம் இங்கே தான் இருந்துச்சு வந்து பிச்சு தீன்ற முந்தி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு கல்கண்டுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கல்கண்டில் கல்குலின்னு தான் சொல்லணும். அந்த வீடியோ நான் என்ன காரணம்னு சொல்லி அடுத்த எபிசோடில் காட்டுறேன். அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடங்களில் மேலே எல்லாம் இந்த காட்டு சேவல் காட்டுக்கோழி எல்லாம் மீக்கும். பாருங்கள் இந்த இடம் எப்படி பறவைகள் கத்துன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு கேட்குதாய்க்கும். சைடே வந்து குனியலாம் கால்வலி பார்த்தது வெள்ளிக்கு வேண்டாம். எத்தனை மூட்டை 3 உண்டா 1 எடுங்க. 3 ஒன்று எடுக்கவா? ஓ அப்புறம் 2 செய்ய 2 கட்டமாக குஞ்சு பறித்து சந்தோஷமாக வாழட்டு. பாவமே அனிலா வீடியோ எடுத்துக்கொண்டீங்கள சுற்றி முற்றியெல்லாம் சத்தம் வருது. ஓகே, நான் தண்ணி தாகம் ரொம்பவே அதிகமாகிக்கிறதால ஒரு காடை மட்டையை வந்து உடச்சி குடிக்க போகிறேன். இது வந்து சின்ன கோதுன்னு தான் சொல்லலாம். குட்டி கோது பாருங்கள் இப்படி இருக்குமோ தெரியாது. சின்ன கோது. இது வந்து குயிக்க உடையுது. மெல்லிசான கோதுன்னு தான் சொல்லலாம். இப்போ மஞ்சள் கலர் இருக்கு. முட்டை மஞ்சள் கலர் என்ன கலர் இருக்கு? மஞ்சள் கலர் தானே. ஓகே, காடை முட்டைன்னு சுவர் தானே. பாம்பு முட்டையிலே என்ன தெரியும் குடிச்சு நாகராஜாவாக மாறிது. ஸ்மெல் வேறு லெவல் ஆகிது. குடிக்கேன் சுவர் தானே. விழுந்தா தூக்கிட்டு போகணுமே. ஏற்கனவே கால் வலி. முட்டை பழசோதரியா. இந்த கோது வந்து உள்ளுக்கு வந்து லைட் ப்ளூ கலர் விளங்குதாகும் பாருங்கள். உள்ளுக்கு வந்து லைட் ப்ளூ கலர். இது வந்து நாங்கள் நசுக்கி தூரவே வீசிடுவோம். பாவம் தாய் பறவை கண்டா கவலைப்படும். அந்த பாம்பு தூள் போடுச்சுவா. பாம்பு தூள் பார்த்தா எங்களே தான் அடித்து கொள்ளும் பாம்பு தூள். நான் வந்து இப்போ இந்த காடை முட்டையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இன்றைக்கி தம்பி இன்னும் 2 முட்டையை கண்டிக்கிறேன், அதையும் எடுக்கிறேன். என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் காடை முட்டை ஒரு 10 முட்டை 2 பேர் தான் நினைக்கிறேன். போயிட்டு ரொட்டியோடு அதை சும்மா ஒம்லெட் போட்டு அழகாக தின்னு பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஒன்று குடிச்சு பார்த்தேன், நான் வேலை இருந்துச்சு. காடை முட்டை வந்து நிறைய இதுகளுக்கு பயன்படுது. போசாக்கான விடயங்களுக்கு. முட்டையா டே உடஞ்சிரும். மென்மையானது மெல்லிஸ். அது எத்தனை முட்டை இருந்துச்சு? 2 வச்சுட்டேன். அவான போதும். அப்போ ஈக்கிறது போதும் முட்டை. ஓகே, முட்டை அவ்வளோதான். மீதெல்லாம் அப்படியே அதில் குஞ்சு பறித்து சந்தோஷமாக வாழது. சரியா எடுங்க அது அப்படியே போ. சரியா. காடை முட்டையெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய சக்தி அளிக்க நான் வந்து குக் பண்ணக்குள்ள அப்படியே சொல்கிறேன். காடை முட்டையில் இதுதான் நிறைய காடுகளில் வசிக்கும். இப்போ ஃபார்முங்களையும் கூட வளர்க்குறாங்க காடை முட்டைகள் வந்து. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சளி பிரச்சனை இருந்துச்சுட்டா காடை முட்டையை வந்து கொடுக்குறது ரொம்ப நல்ல. இப்போ அப்படியே போயிட்டு ஏன்னா முட்டை பொறிச்சு தின்றதா உம்லெட்டாக அவிச்சா ரொட்டியா பானா பன்னா ரொட்டி போட்டு கட்டை சம்பல் வச்சு உம்லெட்டை போட்டு அப்படியே. ஓகே, நான் இந்த இடங்களில் வந்து முள்ளம்பன்றிக்குன்னு சொன்னேன் தானே. முள்ளம்பன்றி வந்து அந்த தேங்காய் முன்னுக்கே உடச்சி போட்டு இருந்துச்சு. அதே போல் இந்த தென்னை மரத்தில் அடி துண்டெல்லாம் வந்து முள்ளால் தோண்டி துளையாக்கும் பாருங்கள். இறங்குறாங்க எனக்கு இப்படி வந்து துளையாக போட்டு இதெல்லாம் வந்து முள்ளம்பன்றி இதாக்கினது தான். ஒவ்வொரு தென்னை மரத்தடியிலையும் வந்து அது முள்ளால் இதாக்கும். இந்த இடங்கள்லாம் நிறைய இருக்குது. மயில் எல்லாம் இருக்குது. எனக்கு ஏழும்டா இந்த வீடியோ எடிட் பண்ணுற உள்ளுக்காக வந்துச்சுன்னு சொன்னால் காட்டுவேன். ஏன்டா காலையில் அது வரவரை நான் தூக்கம் அதனால் காட்டையில் காட்டு சேவலிக்குது. 6 மணிக்கு வந்து எங்களோட நாட்டுக்கோழிகளோட சண்டை போடுறதுக்கு வந்துடும். பாருங்க கொட்டி காலில் மாற்றி
ஓகே அப்படியே போகிறோம். இப்போ போயிட்டு ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு கட்டாயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். கட்டாயம் கூடிய சீக்கிரம் மோட்டோ விலாக் கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே, நாங்கள் இப்போ ரொட்டி சுட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துக்கிறோம். இப்போ இந்த ரொட்டியை சுட்டு அதை வாழை இலையில் வச்சு தின்னால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாழை இலையை வெட்ட வந்துக்கிறோம். நம்ம வெட்டுங்க. ஓகே, இந்த வாழை இலையில் தான் அப்படியே வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, அப்படியே போவோம். இப்போ ரொட்டி அப்படியே சுடுவோம். சுட்டுட்டு சாப்பிட்றத உங்களுக்கு காட்டுறேன். கட்டாயம் வாங்க. இப்போ ரொட்டி சுடுறதுக்கு எல்லா ஆயத்தங்களையும் மேற்கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்டீல் பேன் எடுத்துக்கிறோம். ஆனால் மண் சட்டி இருந்துச்சுட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே போல் இன்றைக்கி முட்டையெல்லாம் எடுத்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அப்படின்னா எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா ரொட்டியை செஞ்சு சாப்பிட்றது. இப்போ மாஜரின்னு சொல்லக்கூடிய போடுறோம். இந்த எண்ணெயை பாவிக்கிறத மாஜரின்னு சொல்லக்கூடிய போடுறோம். அதோட வெங்காயமும் தக்காளிக்காவும் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம். அதை போட்டு தேவையான வெங்காயம் அதேபோல் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வச்சு இப்போ நாங்கள் இப்போ உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். கொஞ்சம் போடணும். அதேபோல் பச்சை தூரம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். அப்படியே மிளகாய் தூள்னு சொல்லுவோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம உடச்சி வச்சுக்கிற அந்த காடை முட்டையை அப்படியே ஊற்றணும். நாங்கள் மிளகுத்தூளையும் இப்போ தூவி போடுறோம் மேலால். இப்போ கொஞ்சம் காரம் ஆகிக்கும். கொஞ்சம் போட்டிக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் அந்த உங்களுக்கு மாதிரி பிரட்டி தூங்குறதால இப்படி மிளகுத்தூளை மேலால் தூவிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறது, காடை முட்டையை ஆக்கிட்டோம். இப்போ 2 ரொட்டி சுட்டதுக்கு ரொட்டியை நாங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். அதை இப்போ செய்கிறோம். பெரிய ஷேப் இல்லை, அப்போ செஞ்சுருக்கோம். இப்போ ரொட்டியில் ஒரு பக்கம் அப்படியே வெந்திக்கும். அது சைட் பரட்டி போடுவோம். ஓகே, நாங்கள் இப்போ ரொட்டியை சுட்டுட்டோம். அதே போல் காடை முட்டையை அப்படியே பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ காடை முட்டை கறியும் ரொட்டியும் தான் புல் ரொட்டின்னு சொல்லுவோம். தேங்காய் ரொட்டின்னு சொல்லக்கூடிய ரொட்டியும் இது அந்த முட்டை அதே போல் குட்டி வெங்காய சம்பளம்னே செஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ இதை பார்த்தவங்களுக்கு விளங்குதாயிக்கும். இது நாங்கள் சுட்ட தேங்காய் ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ரொட்டி. அதே போல் இது நாங்கள் காட்டில் தேடி எடுத்த காடை முட்டையை அப்படி ஆக்கி வச்சுருக்கோம். அதே போல் இன்றைக்கி வெங்காய சம்பல்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் இப்போ வச்சு அப்படியே சுற்றி அடிமை பிடிக்குதுன்னு சொல்லி கால் வலியானால சின்ன சேர் ஒன்றுலேயும் உட்காந்துக்கிறேன். இது எப்படியே மடக்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நன்கு காரமாக இருக்குது. அதே போல் அந்த நாட்டுக்கோழி முட்டை ஃபார்ம் கோழி முட்டையெல்லாம் சாப்பிடுவோமே இந்த டேஸ்ட் இல்லாமல் வேறு லெவல் டேஸ்ட் இதில் வருது. கட்டாய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த காடை முட்டையில் நிறைய பயன்கள் இருக்குது. தோல் சுருங்குற தவிர்க்கப்படுமாம். அதே போல் தசைகள் வலிமை அடையுமாம். அதே போல் நிறைய புரத சத்துக்கள் நிறைந்த, அதாவது நாட்டுக்கோழி முட்டையை விட 10 மடங்கு புரத சத்து கூடுள்ள அந்த முட்டை தான் இந்த காடை முட்டை. அதுபோல் நிறைய போஷாக்கம் மிக்கதுன்னு கூட சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சளிகள், அதேபோல் பெரியாக்கள் சளி நோய்களுக்கெல்லாம் இது ரொம்ப மருந்தாகிக்குது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எவ்வளோ சின்ன ஒரு குட்டி முட்டை உண்டு, ஆனாலும் எவ்வளோ சத்துக்கள் நிறைந்த ஒரு முட்டையாக காணப்படுதுன்னு சொல்லி பாருங்கள். நிறைய இது தசைகள் வளர்றாகிட்டோம். நான் மிச்சமே தேடி சாப்பிட்றதுக்கான அந்த டிஷ்யூ காலில் ப்ராப்ளம் இருக்கிறதால அது கொஞ்சம் ப்ரோட்டீன் எல்லாம் தேவை சுற்றி தான் கட்டாயம் இது நான் தேடி அதே போல் தம்பியோட சேர்ந்து இன்றைக்கி லீவு நாள்னால தேடி சாப்பிட்டோம். நல்லா இருக்குது உண்மையிலுமே.
நீங்களும் வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இன்னும் யாருக்காரும் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களே இந்த வீடியோ பெற்றுக்கொள்வது அர்ஷத் தலீல். பாய் மக்களே, பாய்.